என்னக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால நம்ம ஃபிக்ஹுடைய சட்டதிட்டங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு சில சட்டங்களை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். கடைசியா நம்ம தொழுகையுடைய ஃபர்லுக்கள் வரை நடத்தணுமா? 11 ஃபர்லுக்கள் சரிங்களா? நடத்த இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கிறணும். அந்த 11 விஷயத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக்கமா செயல்முறை விளக்கமா நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ஓகேவா? எப்படி எல்லாம் ருக்கு செய்யணும், எப்படி சுஜூது செய்யணும், எப்படி தக்பீர் கட்டணும், ருக்குல என்ன ஓதணும், சுஜூதுல என்ன ஓதணும், 2 சுஜூதுகளுக்கு மத்தியில என்ன ஓதணும், அத்தஹியாத்துல என்ன ஓதணும் என்கின்ற எல்லா முழு விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அதனால நல்ல முறையில கவனிக்கணும். கவனிச்சாதான் எக்ஸாம் நல்ல முறையில எழுத முடியும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே ஹைர். ஃபர்ஸ்ட் தொழுகையுடைய ஃபர்லுக்களின் விளக்கங்கள். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா என்ன எழுதியிருக்கோம்? நியத் என்பது உள்ளத்தால் நினைப்பதாகும். நியத் என்பது என்னது? உள்ளத்தால் நினைப்பதாகும். நியத்திற்கும் நாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என எல்லா அறிஞர்களும் ஒருமித்த கருத்தாக கூறியுள்ளார்கள். இப்ப என்ன உங்களுக்கு புரியுது? நியத் அப்படின்னா என்னன்னா, இப்ப தொழுகைக்காக நம்ம நியத் கட்டுறோம் இல்லையா? சிறப்பான கிபிலாவை முன்னோக்கி ஃபஜ்ருடைய ஃபர்ல் 2 ரக்காத் அல்லது முன் சுன்னத் 2 ரக்காத் என்ன தொழுகிறோமோ அதற்கான நியத் நம்ம சொல்லுவோம். இப்ப சொல்லும் பொழுது நீங்க தக்பீர் கட்டிட்டு வாயளவுல நீங்க சொல்லுவீங்க அப்படிதானே? அதாவது முணுமுணுப்பலோடு ஃபஜ்ருடைய ஃபர்ல் 2 ரக்காத் அப்படின்ட்டு முணுமுணுப்பலோட சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, நியத் என்கின்ற அரபுக்கு தமிழாக்கம் என்னன்னா எண்ணுதல், எண்ணம் என்கின்ற பொருள். எண்ணுதல் எண்ணம்னா நாவல எண்ணுவோமா உள்ளத்தால எண்ணுவோமா? நாவல எண்ணுவோம். உள்ளத்தால் நினைப்பதற்கு பேர் தான் எண்ணுதல், எண்ணம். நீ என்ன யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, யோசிப்பது நாவலையா உள்ளத்தாலையா? அதனால நியத் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒன்று. இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க தொழுகைக்காக நியத்து வைக்கும் பொழுதும் சரி, வேற எதற்காகவும் நோன்பு வைக்கிற இப்ப ஃபரலான நோன்புகள் வருது, மற்ற எந்த அமல் செஞ்சாலும் நாவளவுல நியத்தை மொழியாம உள்ளத்தின் அளவுல அந்த நியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? மனதுக்குள்ள நினைச்சுக்கிறோம். சரிங்களா? அப்படியே தக்பீர் கட்டி அமைதியா நாவு அசைக்காம உள்ளத்தாலேயே ரப்பே உனக்காக நான் இந்த ஃபர்ல நான் தொழுகிறேன் கிப்லாவை முன்னோக்கி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தால நம்ம நினைப்பதற்கு பேர் தான் நியத். புரியுதுங்களா? இன்னமல் அமாலு பின்னியாத். அதை எப்பயுமே மறக்கவே கூடாது. செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்துதான் கூலி கொடுக்கப்படுமே தவிர செயல்கள் அனைத்தும் வெளிப்படையாக செய்யக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்து கூலி கொடுக்கப்படாது. அதனால நல்ல கவனமா இருக்கணும். நியத் என்பது உள்ளத்தால் நினைப்பது அப்படிங்கிறத நம்ம முதல் ஃபர்லுக்களுடைய விளக்கமா நம்ம பார்க்கிறோம். எதனால அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கும் நியத் அவசியம். தக்பீர் கட்டாம நியத் வைக்காம தொழுது அந்த தொழுகை என்ன ஆகும்? கூடாது. என்ன தொழுகிறோம், யாருக்காக தொழுகிறோம், எதற்காக தொழுகிறோம், எல்லாமே நம்முடைய உள்ளத்துல நினைச்சாதான் நமக்கு தேவை, நமக்கு நன்மை கிடைக்கும். ஏன் நீங்க இப்படி கேள்வி கேட்கலாம், என்ன அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவன் தானே, உள்ளத்துல இருக்கிறது அல்லாஹ் அறிவான் இல்லையாப்பா? வெளிப்படையா பேசினாலும் அல்லாஹுக்கு தெரியும். மறைமுகமா நம்ம மனதுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அது அல்லாஹு தாலா முழுமையாக அறியக்கூடியவன். அப்ப நீங்க நினைக்கலாம், நாம எதுக்கு நம்ம நியத்து வச்சுட்டு தக்பீர் கட்டி நம்ம தொழுகணும், பேசாம நியத்து இல்லாமே தொழுதா அல்லாஹுக்கு தெரியாதா, இது ஃபஜ்ருன்ட்டு லுஹர்ன்ட்டு அல்லாஹுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய உறுதிக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, நீங்க அல்லாஹ்விடத்துல அதாவது ஒரு பாதுகாப்பு தேடுறீங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஒட்டகம், நம்ம அடிக்கடி அந்த உதாரணத்தை சொல்றோம், ஒரு ஒட்டகம் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த ஒட்டகத்தை மரத்துல கட்டி வச்சுட்டு தான் நம்ம பாதுகாப்பு தேடணும். அப்படிதானப்பா? அந்த ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுட்டு ரப்பே நீ பாதுகாத்துக்கோ, நான் கட்டல ஒன்னும் செய்யல, என்னுடைய ஒட்டகம் உன் பொறுப்புல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது நடக்காத காரியம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். உதாரணமா இதை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வுக்கு கண்டிப்பா இது அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய மஜ்லிஸ் அப்படின்ட்டு அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மதரசா விட்டு நம்ம வீட்டுக்கு போற மாதிரி இந்த மதரசாவை விட்டு மதரசா முடியும் பொழுது மலக்குமார்கள் அவங்களுடைய இருப்பிடத்துக்கு போயிருவாங்க. எங்க போவாங்க? அல்லாஹ்விடத்துல போவாங்க. போகும்பொழுது அல்லாஹ் கேட்பானா, எங்க போனீங்க? ஏன் கேட்கணும்? அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும்ல. இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை, ஒரு வழி. அதனால எங்க போனீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்கள் இடத்துல. அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நான் இந்த மஜ்லிஸ்க்கு நாங்க போனோம் யா அல்லாஹ், உன்னை அப்படி புகழ்ந்தாங்க, உன்னை அப்படி பேசினாங்க, நரகத்துல இருந்து பாதுகாப்பு கேட்டாங்க, சொர்க்கத்துல நுழையக்கூடிய விஷயத்தை கேட்டாங்க அப்படின்ட்டு எல்லாமே மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க. இப்ப சொன்ன உடனே அல்லாஹு தாலா சொல்வானா, அவங்க கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்,
நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த அந்த அளவுக்கு இந்த மதரசா அவ்வளவு ஒரு சிறப்பானது அல்லாஹ்விடத்துல. நான் கேட்டதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். நீங்க எதுல இருந்து என்னுடைய அடியார்கள் பாதுகாவல் தேடினார்களோ அது எல்லாத்தையும் நான் விட்டு நான் பாதுகாப்பு தேடி தேடி கொடுத்துட்டேன். அதற்கு நீங்களே சாட்சி அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்துல சொல்லுவோம். அதனால எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் நியத் என்பது நமக்கு அடிப்படையான ஒண்ணு. அந்த நியத்தை நல்ல முறையில உள்ளத்தால் நினைப்பதுதான் சரி அப்படிங்கிறது எல்லா அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும். ஓகே ஹைர். ரெண்டாவது விஷயம், முதல் ஒன்று நியத், ரெண்டாவது ஃபர்லான தொழுகையில் நின்று தொழுவது. போன கிளாஸ்லயே பார்த்தோம் இல்லையாப்பா, நின்று தொழ முடியலன்னா என்ன செய்யணுமா, உட்கார்ந்து தொழ முடியலன்னா, அப்ப நின்றும் தொழ முடிஞ்சு சக்தி இருந்தும் தொழாதவனுக்கு என்ன ஆகும், தொழுகை கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கிறணும். நிக்க எனக்கு சக்தி இருக்குது, சின்ன சின்ன புண்தனை சின்ன சின்ன வேதனை தானே இருந்தாலும் என்னால நிக்க முடியும். ஆனாலும் சும்மா ஒரு சோம்பேறித்தனத்தால இல்ல ஒரு இதுவா உட்கார்ந்து தொழுவதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தொழுதோமே ஆனால் அந்த தொழுகை கூடாது, அந்த தொழுகை கூடாது. சரி ஹைர், கவனிங்க. இப்ப ஃபர்லு தொழுகையில் நின்று தொழுவதை குறித்து நம்ம பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நிற்க சக்தி இருந்தா நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா நின்று தொழுவதுதான் ஆகுமானது, தொழுகையுடைய ஃபர்லான ஒண்ணு. நிற்க சக்தி இருந்தும் நம்ம அமர்ந்து தொழுதோம்னா அந்த தொழுகை என்ன செய்யாது, நமக்கு கூடாது. நல்லா கவனிக்கணும் நடத்தக்கூடிய பாடத்தை. அதுக்கப்புறம் மூணாவது அந்த இதுலயே அந்த ஃபர்லு தொழுகை நின்று தொழுகிறதுல இன்னொரு பாட்டு என்னன்னா, சுன்னத்தான தொழுகையில் நிற்பது. இதுக்கு ஒரு தனி சட்டமே இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த எழுதியிருக்கிறத கவனிங்களே, வாசிக்கிற. நிற்பதற்கு சக்தி உடையவராக இருப்பினும் சுன்னத்தான தொழுகையில் உட்கார்ந்து தொழுவது கூடும். புரியுதுங்களா? நிக்க சக்தி இருந்தும் சுன்னத்தான தொழுகைனா புரியுதுங்களா? இப்ப ஃபஜ்ருடைய முன் சுன்னத், துஹருடைய முன் சுன்னத் 4, பின் சுன்னத் 2, இதுல நிக்க சக்தி இருந்து உட்கார்ந்து தொழுறது கூடும். ஆனாலும் அதுக்கு அடுத்த விஷயத்தை பாருங்களேன், உட்கார்ந்து தொழுவதை விட அதிக நன்மை நின்று தொழுபவருக்குத்தான் கிடைக்கும். இப்ப யாருக்கு அதிகமான நன்மை கிடைக்கும், நின்று தொழுவருக்கு மட்டும்தான் அதிகமான நன்மையே கிடைக்கும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க பாருங்களேன், உட்கார்ந்து தொழுவது பாதி தொழுகையாகும் என நம்ம இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகிறாங்க. அப்ப தொழுகை என்பது பூர்த்தியாகாம பாதி நன்மை தான் நமக்கு என்ன செய்யுமா, கிடைக்கும். அப்ப சுன்னத்து தொழுகை இது ஒரு சட்டம், ஞாபகம் வச்சுக்கிறணும். பர்லுல நின்று தொழுதா நின்று தொழ சக்தி இருந்தா நின்றுதான் தொழணும். அதே இது சுன்னத்துல நின்று தொழ சக்தி இல்லை அப்படின்னா அமர்ந்து தொழுவதற்கு அனுமதி உண்டு, நின்று தொழுவதற்கு அமர்ந்து தொழுவதற்கு அனுமதி உண்டு. ஆனாலும் தொழுகையுடைய பாதி நன்மை தான் என்ன செய்யும், கிடைக்கும். ஆக மொத்தம் முடிஞ்ச அளவு நின்று தொழுவதுதான் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஹைர். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்லு தொழுகையில் கூட நிற்பதற்கு சக்தி இல்லாதவர் என்ன செய்யலாம், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு அடியான் நல்ல கவனிக்கணும், நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் ஆரோக்கியமாகவும் பயணமில்லா நிலையிலும் இருந்த போது செய்த நன்மைகளின் அதே கூலியை இப்போதும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். இப்ப நமக்கான ஒரு சாய்ஸ் அல்லாஹ் கொடுத்திருக்கா. இப்ப உதாரணமா ரெகுலரா ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுதுட்டே இருக்கிறார், நல்லா கவனிக்கீங்களா, ரெகுலரா ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுதுட்டே இருக்கிறார், ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுகிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு காரணம், என்ன காரணம், நோயாளி அல்லது பயணத்துல இருக்கிறாரு அல்லது ஆரோக்கியமின்மையா இருக்கிறாரு, அதன் காரணமா ஒரு நாள் தூங்கிட்டாரு, தஹஜ்ஜுத் எழல, சுபுஹுக்கு எழல, எழுந்து பார்த்தா சூரியன் உதயம் ஆயிடுச்சு, உதயமானா தொழ முடியாது அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுத் தொழாம அவங்க தூங்கினாலுமே பரவாயில்லை, இவ்வளவுலாம் ரெகுலரா தொழுதுட்டு இருந்தார்ல, அதனால ஒரு நாள் தொழலனாலும் அல்லாஹ் தஆலா அந்த தொழுத நன்மையை கொடுத்துருவான். புரியுதுங்களா? தொழுத நன்மையே கொடுத்துருவான். இது எதுக்கு நமக்கு சட்டம் வருது அப்படின்னா, நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வயசாகும், அப்படிதானப்பா? வயசானா நிறைய பாட்டிமா தாதிமாலாம் பார்த்திருக்கீங்கல்ல, அவங்களால ருக்கு செய்ய முடியாது, அவங்களால சுஜூது செய்ய முடியாது, சேர்ல உட்கார்ந்து தொழக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு குனியக்கூடிய முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுடைய இயலாமை ஆயிரும். இப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே நம்மளுடைய ரூஹ் இருக்கிற வரைக்கும் ருக்கு செஞ்சு சுஜூது செஞ்சு அல்லாஹ் வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் இந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு கால் நமக்கு வயசான பின்னாடி நம்மளால நின்று தொழ சக்தி பெற முடியாம இருக்கும் பொழுது அல்லாஹ் நின்று தொழுத நன்மையை நமக்கு கொடுப்பான். ஏன் கொடுப்பான்? இவ்வளவு நாள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நின்று தொழுதோம்ல,
அந்த நின்னு தொழுதுட்டு நமக்கு வயசானதுக்கு அப்புறம் நமக்கு இயலாமை வரும்போது, நமக்கு நோய் வரும் பொழுது, பயணத்துல எல்லாம் பஸ்ல போறோம், பஸ்ல நின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, தொழ முடியுமா? டிரைவர் பிரேக் போட்டாருன்னா ஆமா முன்னாடி போய் விழுந்துருவோம். அப்ப பயணத்துல எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியாது, நின்று தொழ முடியாது. அந்த காலகட்டத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு நின்று தொழுத நன்மையை கொடுப்பான். சரிங்களா? அப்ப சட்டத்தை புரிஞ்சுக்கிறணும். இப்போ ஒரே ஒரு நிபந்தனை என்ன, உங்களால நிக்க முடிஞ்சா நின்றுதான் தொழணும், அவ்வளவுதான். உங்களால நிக்க முடிஞ்சா நின்றுதான் தொழணும். அப்படி நின்று தொழுதா நிக்க முடியாத அந்த காலகட்டத்துல முழு நன்மை நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதுதான் இதனுடைய சட்டமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் ஆரோக்கியமாகவும் பயணமில்லா நிலையிலும் இருந்த போது செய்த நன்மைகளின் அதே கூலியை இப்போதும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அப்படிங்கிறது. பாங்க சொல்றாங்க, கொஞ்சம் அமைதியா ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். பாங்க சொல்லி முடிக்கப்பட்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். சரி, பாடத்தை கவனிங்க ஒரு 5 நிமிஷம். என்ன நடத்திட்டு இருந்தோம்? சுன்னத்தான தொழுகையில் நிற்பது, அதை நடத்தியாச்சா? அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது. போன கிளாஸ்லயே அதனுடைய சிறப்புகள், அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலன்னா என்ன ஆகும், தொழுகையே கூடாதுன்னு. அதனால சூரத்துல் ஃபாத்திஹா அவ்வளவு முக்கியமானது. ஆனா இதுல ஒரு நுணுக்கமான ஒரு சட்டத்தை இந்த ஃபிக்ஹுடைய கிளாஸ்ல நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறோம். அதுல ஹெட்டிங் எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாதவர். நல்லா கவனிங்க. ஒருவருக்கு பிறவிலேயே அமைந்திருக்கும் இயலாமை, திறமையின்மை, மனனம் செய்ய முடியாத நிலை, அந்நிய மொழி பிரச்சனை, தற்காலிக விபத்து போன்றவற்றின் காரணத்தால் ஒருவருக்கு குர்ஆனிலிருந்து எந்த ஒரு வசனத்தையும் ஓத இயலாமல் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். புரியுதுங்களா? அப்ப வேணும்னே இல்ல, என்னன்னா ஒருத்தருக்கு இயலாமை, மனன சக்தி இருக்காது நிறைய பேருக்கு. அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர நிறைய பேருக்கு அல்ஹம்து சூரா கூட ஒழுங்கா என்ன செய்யாது, தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணு மனன சக்தி இல்லாம இருக்கலாம், இல்லது மொழி பிரச்சனையா இருக்கலாம், அரபு உச்சரிப்பு அவங்களால வர முடியாம இருக்கலாம், ஏதோ ஒரு விபத்துனால தலையில அடிபட்டுருச்சு அப்படிங்கிற விபத்துனால எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யல, ஞாபகம் இல்லாம போயிரும். இப்படிப்பட்டவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பதிலா என்ன ஓதணும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்றால் ஓதுங்கள், இல்லை என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகியவற்றை சொல்லிவிட்டு ருக்கூ செய்யுங்கள். புரியுதுங்களா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியலன்னா என்னென்ன சொல்லணுமா, அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னொரு ரிவாயத்துல சுப்ஹானல்லாஹ் சேர்க்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப 4 திக்ருக்களை சொல்லிட்டு ருக்கூ செஞ்சுக்கிறலாம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாதவங்கன்னா மனனம் செய்ய சக்தி இருந்தும் மனனம் செய்யாம இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இயலாம, விபத்தின் காரணமா, மொழி பிரச்சனை, வேற ஏதாவது குர்ஆன் வசனங்கள் ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய புது முஸ்லீம் வருவாங்க இல்லையா, நம்மளுடைய மார்க்கத்திற்கு புதுசா தழுவ வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா ரொம்ப மனப்பாடம் பண்றது ஒரு சில நேரம் கஷ்டமாயிடும், ஓத கொஞ்சம் நாட்கள் ஆயிரும். அது வரைக்கும் என்ன செய்யணும் தொழுகையில அப்படின்னு சொன்னா இந்த 4 திக்ருக்களை சொல்லணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ரு செஞ்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், ருக்கு செஞ்சு சுஜூத் செஞ்சு நம்மளுடைய தொழுகையை நிறைவேற்றிக்கிறலாம். சரிங்களா? இந்த சட்டத்தை நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஹைர். அடுத்தது பாத்தீங்கன்னா ருக்கு செய்தல். நம்ம இப்ப எப்படி ருக்கு செய்யணும் அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் செயல்முறை விளக்கத்துல சொல்லுவோம். மூசா எந்திரிச்சுவாங்க. இப்ப இது எதனால இப்ப செயல்முறையோட காமிக்கிறோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா, தொழுகையில் ருக்குவையும் சுஜூதையும் முழுமையாக நிறைவேற்றாத மனிதரை பார்த்து ஒரு சஹாபி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீ தொழவில்லை. ஒரு சஹாபி இப்படி சொல்லியிருக்காங்க, நீ தொழவில்லை, இதே நிலையில் நீ இறந்து விட்டால், எதே நிலையில், சரியா ருக்கு செய்யாம சரியா சுஜூது செய்யாம மஆதல்லாஹ் நாம இறந்து விட்டோமே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொடுத்து அனுப்பினானோ அந்த மார்க்கத்தின்படி உனது மரணம் இருக்காது. இது ஒரு கடுமையான வார்த்தை, புரியுதுங்களா? அதனால ருக்குவையும் சுஜூதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அதே போல நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் செய்ய பழகிக்கிறணும் மட்டும் இல்ல, அப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்ப ருக்கு செய்யக்கூடிய முறை திரும்பிக்கோங்க. இங்கிட்டு வா, இப்படி எதிர்த்து வசமா அப்படின்னு நினைக்கோங்க. இங்கிட்டு வா, இங்க பாரு. இப்ப
முட்டுக்கால்ல நம்மளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உள்ளங்கைய வச்சிருக்கிறாங்க. உள்ளங்கைய வைங்க. தலையும் முதுகும் என்ன செய்யணும்? ஒரே போல இருக்கணும். அந்த முட்டுக்கால பெண்ட் பண்றது கூடாது. பெண்ட் பண்ணி காமி. பெண்ட் பண்ணி இப்படி இப்படி வளைச்சுக்காது. இப்போ பெண்ட் பண்ணி இப்படி பெண்ட் பண்ணி என்ன செய்யக்கூடாது? ருக்கு செய்யக்கூடாது. நேரா நின்னுக்கோங்க. அதே போல சும்மா இந்த மாதிரியும் லைட்டா குனிங்க. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்னும் நல்லா குனிங்க. தலையும் முதுகும் என்ன செய்யணும்? சரிசமமாக இருக்கணும். தலையும் முதுகும் சரிசமமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இந்த ருக்குல என்னென்னலாம் ஓதுவோம்? மூசா நிமிர்ந்துக்கோங்க. என்னென்ன ஓதுவோம்? சுபஹான சுபஹான ரப்பியல் அலாவா அலீமா சுபஹான ரப்பியல் அதீம். சரிங்களா? அதாவது ஒரு முறை சொல்வது வாஜிப். நல்லா கவனிங்க. இந்த சட்டம் ஒரு முறை சொல்வது வாஜிப். ஏன் வாஜிப் அப்படின்னா ஒரு முறை கூட சொல்லாம நம்ம சும்மா குனிஞ்சு எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த தொழுகை கூடாது. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு முறை சொல்வது வாஜிப். அதுக்கு பின்னாடி அதிகமா எத்தனை முறை சொல்ல வேண்டுமானாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், சொல்லிக்கிறோம். நம்மளுடைய வழக்கத்துல நம்ம மதரசால எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்? 5 முறை சுப்ஹான ரப்பியல் அலீம். அதுக்கு பின்னாடி சுபூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். ருக்குல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதி இருக்கிறாங்க. அதுல நாம இப்போ ஒரு துஆ எழுதி போட்டிருக்கோம் சுஜூதுல செய்யும் போது. அதாவது சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா அல்லாஹும் மக்ஃபிர்லி. இது ருக்குலை ஓதிக்கிறலாம், சுஜூதுலை ஓதிக்கிறலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம சேர்த்துக்கிறலாம். ஓகேவா? அதனால யாருடைய தொழுகை ருக்குவும் சுஜூதும் நீட்டமா இருக்குதோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தொழுகைய ரொம்ப நேசிக்க கூடியவனா இருப்பா. அவங்கதான் அதுதான் சிறந்த தொழுகைன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஹைர். அப்ப ருக்கு இப்படிதான் செய்யணும். ருக்குவுல ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கோம்? ருக்குவில் இருந்து 70. அப்ப எழும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எழுந்திருக்காங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் இருந்து எழுந்தால் முதுகெலும்பின் ஒவ்வொரு கண்ணியும் அதனதன் இடத்தை அடையும் வரை நிமிர்ந்து நிற்பார்கள். புரியுதுங்களா? டக்குன்னு எழுந்து கடக்குன்னு என்ன செய்யக்கூடாது? சுஜுது போகக்கூடாது. நம்ம நிமிரும் போது என்ன சொல்லுவோம்? நிமிரும் போது குனிங்க. நான் நிமிரும் போது என்ன சொல்லுவோம்? நிமிருங்க. சமியல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்ட்டு இமாம் சொன்னா முக்ததி என்ன சொல்லுவோம்? நம்ம ரப்பனா கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இந்த முழு தஸ்பீஹ்களை சொல்வது சிறந்தது. சரிங்களா? அப்ப இவ்வளவு ஸ்ட்ரைட்டா நின்னுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? சுஜூது போகணும். அவசரமா நம்ம என்ன செய்யக்கூடாது? தொழுக கூடாது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அதுலயும் ரப்பனா லக்கல் ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ இந்த தஸ்பீஹ ஓதுனா என்ன நன்மை நமக்கு? 30 வானவர்கள் இந்த தஸ்பீஹின் நன்மையை பதிவு செய்ய போட்டி போடுவார்கள். சரிங்களா? அவ்வளவு சிறப்பானது இந்த தஸ்பீஹ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே. அப்ப ருக்கு செய்யறது தெரிஞ்சிருச்சு, ருக்குல இருந்து நிமிர்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி சுஜூது செய்தல். சுஜூது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ருக்குல இருந்து நிமிர்ந்த பின்னாடி கை முதல்ல வைக்கணுமா, கால் முதல்ல வைக்கணுமா? ரெண்டுமே நமக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சிறந்தது என்ன அப்படின்னா கைதான் முதல்ல வைக்கிறது தான் சிறந்தது. சரிங்களா? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? சஜிதா போகும் பொழுது கை வச்சுதான் போகணும். போங்க. போயிட்டு இப்படி முட்டுக்கால் வச்சுட்டாரு. வச்ச பின்னாடி 7 உறுப்புகள் மீது நம்ம சஜிதா செய்யணும்ல. அவங்க செய்யக்கூடியதை பாருங்க. அந்த முழங்கை இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன கை? முட்டுக்கை. முட்டுக்கை கீழே என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. மூசா அப்படி தள்ளி வைங்க. தொடையிலையும் படாத அளவுக்கு. தொடையிலையும் படக்கூடாது. இந்த சைடு இருக்குல்ல, விலா சைடு, விலா எலும்புலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய முட்டுக்கை படக்கூடாது. அதே போல இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த கால் இப்படிதான் வைக்கணும். சும்மா ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, இது பண்ணி கொஞ்சம் அமர்த்தி வைப்பாங்களே, அது மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. அதே போல சஜ்தா செய்யும் பொழுது மூக்கும் நெற்றியும் தரையில என்ன செய்யணும்? படணும். அதனால இப்படித்தான். இன்னும் முட்டுக்கை படுது பாருங்க. தள்ளி வைக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுஜூத் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய வெண்மை நிறை அவங்களுடைய அக்குள் வழியாக தெரியுமா. அத அந்த அளவுக்கு அழகான முறையில சுஜூத் செஞ்சிருக்கிறாங்க. ஓகே ஹைர். எழுந்து உட்காந்துக்கோங்க. 2 சுஜூதுகளுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, ஒரு காலை மடக்கி ஒரு காலை இப்படி ஊண்டி இருக்காங்க. புரியுதுங்களா? மூசா இங்க பாருங்க. ஒரு காலை மடக்கி கரெக்டா உட்கார்ந்துருக்காரு. அந்த காலை இப்படி இப்படி பெண்ட் பண்ணணும். இப்படி
ஆஃப் பண்ணுங்க. சரி ஹைர், அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல இந்த சுஜூது செய்யக்கூடிய முறையையும் கடைசி இருப்புல ஓதக்கூடிய விஷயங்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கடைசி அத்தஹியாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய துஆக்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த துஆக்களுடைய விளக்கங்களையும் அந்த துஆக்கள் என்னென்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? நடத்தின வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல்ல நம்ம என்ன செய்யணும், அதன் அடிப்படையில செயல்படணும். அது போல நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தொழுகணும். சரிங்களா? ஓகே ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் உஸ்தாதா.